Good evening, students. Today we'll see the current affairs analysis dated from 13th, 31st March, 30th and 31st March, 31st March 2022. We're having more articles. So first article related to criminal bill, criminal procedure identification bill. Procedure identification bill. So it was introduced in the Lok Sabha 2022. இது ஒன்றும் இல்லை லைக் இப்போ article 23 and so there is an exception is there article 23 la sound okay no okay article 23 talks about self incrimination no self incrimination எந்த ஒரு பர்சனை நீங்கள் வந்து விட்னஸாக வந்து செல்ஃப் இன்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது அவங்களே குற்றவாளி அப்படின்றத விட்னஸ் பண்ணுறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது ஃபார் விட்னஸ் அப்போ கிரிமினல் ப்ரொசீஜர் லைக் ஐடென்டிஃபிகேஷன் பில் என்ன சொல்லுது அப்படின்னா a person that is data can be collected related to physical as well as biological data that is iris scan அப்புறம் பிளட் சாம்பிள்ஸ் எடுக்கிறது ஸோ ஃபிசிக்கல் டேட்டாஸ் கைரேகைகள் எடுக்கிற இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ண முடியும் கலெக்ட் பண்ணி அதை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி என்சிஆர்பி கொடுத்துருக்காங்க ஹெட் கான்ஸ்டபிள் லெவலுக்கு மேலே இருக்கக்கூடிய அத்தனை பேருமே இதை கலெக்ட் பண்ணுறதுக்கான அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க 75 years வந்து சேவ் பண்ணுறதுக்கான அதிகாரத்தையும் கொடுத்துருக்காங்க ஸோ இது யாரோட டேட்டாஸ் எடுக்கலாம் அப்படின்னா ரெண்டு டேட்டாஸ் ஒன்று வந்து பனிஷ்டு பீப்புள் தட் இஸ் convicted people இன்னொன்று வந்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் கேட்டகரியில் அரெஸ்ட் பண்ணுறவங்களோட டேட்டாஸும் எடுக்கலாம் அண்ட் தென் தெர் இஸ் அ ப்ரொவிஷன் கன்விக்டட் அண்ட் அதர் பர்சன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க அதர் பர்சன்ஸ் அப்படின்றத இந்த பில்ல யார் அப்படின்றத லைக் மென்ஷன் பண்ணலை இதெல்லாமே ஃபியூச்சரில் யாரை வேணால் அந்த டேட்டாஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தப்படலாம் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்றப்போ வருமுன் காப்பது தான் குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்களை அரெஸ்ட் பண்ணுற அப்போ அவங்களோட டேட்டாஸும் எடுக்கிறது இட் வில் கட்டல் 75 years அவங்க டேட்டாஸ் அங்கே இருக்கும் அவங்களோட பிளட் சாம்பிள்ஸ் லைக் டிஎன்ஏ டீட்டெயில்ஸ் அப்புறம் பிரெயின் மேப்பிங் இதெல்லாம் வந்து எடுத்து வைக்கிறது இட் வில் ஸ்பீட் அப் தி இன்வெஸ்டிகேஷன் தட் இஸ் கரெக்ட் பட் அவங்களோட ப்ரைவசியை பாதிக்குது அப்படின்றது தான் அண்ட் தென் ஆர்டிகிள் 23 செல்ஃப் இன்கிரிமினேஷன் நோ செல்ஃப் இன்கிரிமினேஷனை வந்து சொல்லுது இது எல்லாமே கட்டைல் பண்ணுது அப்படின்றதான் இந்த பில்லை பற்றியான இந்த பில் இன்னும் பாஸ் பண்ணப்படலை இட் வாஸ் இன் தி பார்லமெண்ட் இன் லோக்சபா ஸோ தெர் இஸ் அ ஹியூஜ் அப்ரோவ் ஹேப்பன் இன் த பார்லமெண்ட் அப்போசிஷன் பார்ட்டிஸ். So these are the things people will have to study. That's all about this category. Then the next news related to BIMSTEC. The BIMSTEC ஓட 5th summit. BIMSTEC இன்னும் ஒரு full-fledged body ஆரம்பிக்கப்படலை அப்படின்றத நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம் இன்னும் அதுக்கான ஒரு ப்ராப்பரைஸ்ட் செக்ரட்டரியேட்லாம் இருக்குது பட் ப்ராப்பரைஸ்ட் ஒரு குரூப்பிங்காக இன்னும் வரல அப்படின்னு சொன்னேன் இந்த மீட்டிங்கில் சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க சார்ட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ தட்ஸ் வை த பிம்ஸ்டெக் மீட்டிங் இஸ் நவ் இம்பார்ட்டன்ட் ஸோ பிம்ஸ்டெக்கை பொறுத்த வரைக்கும் பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் மல்டி செக்டரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் கிரியேட்டட் இன் த இயர் 1997 ரைட் 1997 1997 June 6 so by the country like we having that is Bangladesh, Bhutan, இப்போ இருக்கக்கூடிய country சொல்கிறேன் then you having Nepal, then you having Myanmar, Thailand, there are 7 countries, India and then you having Sri Lanka. These are the 7 countries. இப்போ ஸ்ரீலங்காவில் தான் இந்த மீட்டிங் நடக்குது that's why it came in news. So this part is important. இந்த 7 countries-உம் சேர்ந்து எக்கனாமிக்கல் கோஆப்ரேஷன் டெக்னிக்கல் கோஆப்ரேஷன் கனெக்டிவிட்டி இதோட இம்பார்ட்டன்ஸாக சொல்லியிருக்காங்க இந்த மீட்டிங்கில் இம்பார்ட்டன்ட் இது ஒரு குரூப்பிங்காக வந்திருக்கு பிகாஸ் லைக் தே அனௌன்ஸ் தி சார்ட்டர் டாக்காவில் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது இதெல்லாம் குரூப்பிங்கை பற்றியான ஸ்டாட்டிக் பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டன்ஸாக இந்த சார்ட்டர் தே இன்ட்ரடியூஸ் அ சார்ட்டர் இந்த சார்ட்டரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 years ஒரு வாட்டி மெம்பர் கண்ட்ரிஸோட பீப்புள் தட் இஸ் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர்ஸ் வில் மீட் அப்புறம் இவங்களுக்கான தனி எம்பளம் they will have the emblem that is a recognized emblem you can see in the screen and then அவங்களுக்குன்னு ஒரு flag வந்து இது பண்ணியிருக்காங்க
அப்புறம் இம்பார்ட்டண்டா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லைக் பிம்ஸ்டெக்கோட பர்பஸ், the purpose of BIMSTEC was announced. 7 செக்டர்ஸ் அவங்க வேலைகளை பிரிச்சிருக்காங்க. ஸோ யூ கேன் see on the screen there is a tabular column. 7 கண்ட்ரிஸுக்கு என்னென்ன பொறுப்பு, கோஆப்ரேஷன், தட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன், கனெக்டிவிட்டி, இதெல்லாம் எந்தெந்த கண்ட்ரிஸ் வந்து எந்தெந்த வேலைகளை பார்த்துக்கணும் அப்படின்றத மெயினாக கொடுத்துருக்காங்க. அதில் மெயின்லி பூட்டான் வாஸ் கிவன் என்வாயர்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். Then they have to see the climate change related issues. And the Bangladesh வந்து trade, investment and development கொடுத்துருக்காங்க. இந்தியா பொறுத்தவரை security, counter terrorism related issues, அப்புறம் disaster management, energy. Myanmar agriculture and food security. Sub sector you can study, I'm not going to explain. Nepal பொறுத்தவரை people to people contact, communication, visas, etc. the tourism, cultural activities பொறுத்தவரைக்கும். ஸ்ரீலங்கா science and technology and innovation. ஏன் ஸ்ரீலங்காவுக்கு அப்படி ஒரு கான்செப்ட் கொடுத்தாங்க அப்படின்றது தெரில. ஸோ எனிவே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் இனோவேஷன் வாஸ் கிவன் டு ஸ்ரீலங்கா. அண்ட் தென் தாய்லாண்ட் கனெக்டிவிட்டி வாஸ் கிவன். ஸோ அது மட்டும் இல்லை, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிம்ஸ்டெக்கு வந்து ஒரு $1 million US வந்து ஃபண்டிங் பண்ணியிருக்கோம். இட் வில் ஹெல்ப் டு பூஸ்ட் அப் தி ட்ரேட் எக்ஸெட்ரா. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ வில் ஹவ் டு ஸ்டடி. த கரண்ட் சமிட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிக் பார்ட் பிம்ஸ்டெக்னா என்ன ஆர்கனைசேஷனை படிச்சுக்கோங்க. ஷார்க்கு இது எப்படி வந்து கவுண்டரிங்காக வரும் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். பிம்ஸ்டெக்கை பொறுத்த வரைக்கும் 21.7% பாப்புலேஷன்ஸ் ஆர் தேர். 21.7% பாப்புலேஷன் ஆஃப் த குளோபல் வேர்ல்டு பாப்புலேஷனில் 21% பாப்புலேஷன் இஸ் தேர். அண்ட் தென் 3.8 trillion எக்கானமி, தட் இஸ் ஜிடிபி. 3.8 trillion ஜிடிபி இஸ் தேர் இன் திஸ் கண்ட்ரிஸ். ஷார்க்கை வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோம். ஷார்க்கை வந்து பாகிஸ்தான் கண்ட்ரி இருக்கிறனால உரிய அட்டாக்கு பிறகு வி ஆர் ரிஜெக்டிங். டோட்டல் ரிஜெக்ஷனை நம்ம டிமாண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ பிம்ஸ்டெக் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவாக எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா எஸ், 2015 பிறகு வி ஹவ் டேக்கன் பிம்ஸ்டெக் அஸ் அன் ஆல்டர்னேட்டிவ். வெதர் இட் வில் குவாலிஃபை அப்படின்னா இது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஆர்கனைசேஷனாக வரணும், அப்போ தான் இது குவாலிஃபைடு ஆகும் அப்படின்றது. ஸோ இனிமேல் இதுக்கான ரெகுலர் மீட்டிங் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும். அண்ட் தென் ஒவ்வொரு கண்ட்ரிஸுக்கும் லைக் அவங்களோட ஒர்க்கு வந்து கொடுத்துருக்காங்க கவர்னன்ஸ் கேட்டகரியில். ஸோ அது எப்படி வரும் அப்படின்ட்டு வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி. தென் நெக்ஸ்ட் நியூஸ் ரிலேட்டட் டு டார்லாங் அப்படின்ற திரிபுராவை சேர்ந்த ஒரு கம்யூனிட்டி, தட் இஸ் ட்ரைபல் கம்யூனிட்டி, குக்கியோட சப் ட்ரைபல் குரூப். இட் வாஸ் ஆடட் வித் தி ட்ரைபல் ஸ்டேட்டஸ் இன் இந்தியா. ஸோ ட்ரைபல் ஸ்டேட்டஸ் ஆட் பண்ணுறதை பற்றி ரீசெண்டாக நம்ம ஒரு ஆர்டிகிள் பார்த்தோம். ஸ்கெடியூல் ட்ரைபல் கேட்டகரி, இட் வாஸ் ஆடட் பை தி பிரசிடென்ட். தெர் இஸ் அன் ஆர்டிகிள் கால்டு 366 of our constitution in like the subclass 25. It talks about the definition for the tribal group. Tribes na yaar அப்படின்ற definition. அந்த ஆர்டிகிள் என்ன சொல்லுதுன்னா, எந்த ட்ரைப்ஸ் எல்லாம் deemed to be a tribe under article 342, right? 342 class 1. ஸோ அது வந்து யார் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட். ஸோ இதில் நோட்டிஃபை பண்ணக்கூடிய ட்ரைப்ஸ் எல்லாமே ஷெட்யூல் ட்ரைபல் கேட்டகரியில் வருவாங்க. பிரசிடென்ட் ஆன் கன்சல்டேஷன் வித் தி கன்சர்ன் கவர்னர்ஸ், ஸ்டேட் கவர்னர்ஸ், அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 705 ட்ரைபல் குரூப்ஸ் ஆர் தேர், நோட்டிஃபைட் ட்ரைபல் குரூப்ஸ். ஒடிசாவில் ஹையஸ்ட் ட்ரைபல் குரூப்ஸ் ஆர் தேர். திரிபுராவை பொறுத்த வரைக்கும் ஐ ஹோப் they having mostly 20 tribal groups, Tripura. So India for tribal administration purpose we having schedule 5 and schedule 6. The schedule 5 talks about Assam, exception of Assam, aprom Meghalaya, aprom Tripura and Mizoram. So in the 4 tribal group administration பண்றது under the schedule 6 it was introduced. And then schedule 5 exception of this 4 states இருக்கக்கூடிய tribal people தவிர மற்ற tribals எல்லாம் administration பண்ணக்கூடியது schedule 5th schedule வரும். And then schedule 6 பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு tribal advisory councils are there, tribal autonomous tribal advisory council. இங்க autonomous bodies are there manage பண்றது. திரிபுரால கிட்டத்தட்ட 70% ஏரியா under the tribal Tripura tribal advisory council, 30% மட்டும்தான் ஸ்டேட் கேட்டகரியில் ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸில் வரும். ட்ரைபல் அட்வைசரி கவுன்சில் ஹேவ் 30 members, those who will like நம்ம லைக் பஞ்சாயத் ராஜ் எல்லாம் இருக்கிற மாதிரி, கிராம சபா அண்ட் முனிசிபல் கார்பரேஷன் இருக்கிற மாதிரி, யூ ஹாவ் அ ட்ரைபல் அட்வைசரி கவுன்சில் ஆஃப் 30 members elected as well as nominated by the governor. ஸோ இவங்க தான் அதை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண அவங்களுக்கு தேவையான எஜுகேஷன் பர்பஸ்,
அவங்களோட மைனஸ் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் எதெல்லாம் பயன்படுத்தலாம் இதெல்லாமே அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ தீஸ் ஆர் தி திங்ஸ் இம்பார்ட்டன்ட் ரிலேட்டட் டு திஸ். தார்லாங் கம்யூனிட்டி வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. திரிபுராவோட 20 கம்யூனிட்டிஸ் இருக்குது, அதில் இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். அரௌண்ட் 20 tribal people are there. So these are the things people have to notify. Then fourth news related to microplastics. இப்போ ஒரு ஸ்டடி தான், இட்ஸ் நாட் அ ஃபுல் ஃப்ளெஜ் ரிசர்ச் கிடையாது. நெதர்லாண்டோட குரூப் ஆஃப் ரிசர்ச்சர்ஸ் வந்து இதை ஒரு ஸ்டடியாக சொல்லி ஹியூமன் பிளட்ல வந்து மைக்ரோபிளாஸ்டிக் நம்ம முன்னாடியே பேசிட்டு இருக்கோம். மைக்ரோ பீட்ஸ் அப்படின்பாங்க. கடல்களில் இருக்கக்கூடிய நம்ம போடக்கூடிய பிளாஸ்டிக்ஸ், அப்புறம் நம்ம யூஸ் பண்ணிட்டு த்ரோ பண்ணக்கூடிய அந்த லைக் பாட்டில்ஸ், பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், நீங்கள் தண்ணி குடிக்கக்கூடிய பாட்டில்ஸ் எல்லாத்துலேயும் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருக்குது அப்படின்றது ஆல்ரெடி நம்ம படிச்சிருந்தோம். கடலில் அதிகமாக மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருக்குது. அது காரணம் என்ன அப்படின்னா, நம்ம த்ரோ பண்ணக்கூடிய கிளாத், அப்புறம் பாலித்தீன்ஸ் எக்ஸெட்ரா, இதெல்லாம் கடலில் போயிட்டு அது வந்து டிகிரடேஷன் ஆகுது. டிகிரடேஷன் இன் த சென்ஸ் டிஸ்இன்டகிரேஷன் பை சோலார் ரேடியேஷன்ஸ், அப்புறம் அதில் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மூலமாக டிகிரடேஷன் ஆகுது, டிஸ்இன்டகிரேஷன் ஆகுது. அது உடையும் போது மைக்ரோ பிளாஸ்டிக்ஸாக மாறுது. மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இன் த சென்ஸ் தட் இஸ் 5 millimeters கீழே, டைனி 5 millimeters கீழே இருக்கக்கூடியது. ஸோ இட்ஸ் வெரி சுமால். அது வந்து உங்கள் உடம்புக்குள்ளாடி போகும். தட் இஸ் பிரைமரி அண்ட் செகண்டரியாக பிரிக்கிறாங்க. டைனி மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இஸ் செப்பரேட்டட் இன்டு 2, that is tiny as well as primary and secondary. Primary அப்படின்னா நான் சொன்ன cloth இந்த மாதிரியான கேட்டகரி, cloth, plastics எக்ஸெட்ரா. அதே இது செகண்டரி கேட்டகரி எடுத்திங்கன்னா பாட்டில்ஸ், இந்த மாதிரியான பொருட்கள்லேருந்து வெளியில் வரக்கூடிய மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ். இந்த ரெண்டு கேட்டகரியும் harmful for the society. That's why it was used. ஸோ இது வந்து ஹியூமன் பாடிஸில் வந்து அதிகமாக நம்ம பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அதிகமாக பயன்படுத்துகிறோம், பிளாஸ்டிக் பொருட்கள் அதிகமாக பயன்படுத்துகிறோம். இப்போது கிட்டத்தட்ட 22 டோனர்ஸோட பிளட்டை செக் பண்ணும்போது 17 டோனர்ஸ் கிட்ட இருந்த பிளட்டில் பிளாஸ்டிக்ஸ் இருந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க, மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருந்தது. ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்களோட பிளட் வந்து லைக் வெயினில் ட்ராவல் பண்ணும்போது உங்களோட பிளட்டோட ஃப்ளோவை வந்து பிளாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அவாய்ட் த பிளாஸ்டிக்ஸ். அது என்ன மாதிரியான பிளாஸ்டிக்ஸ் கண்டுபிடிச்சா வெரி டேஞ்சரஸ். தட் இஸ் பாலிஎத்தலின் கேட்டகரி கண்டுபிடிச்சா 5 டைப்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. மெயின் இம்பார்ட்டன்ட்ல பாலிஎத்தலின் எல்லாரோட சாம்பிள்ஸ்ல இருந்ததாகவும், பாலிஎத்தலின், தெராபெத்தலின். ஸோ இது ரெண்டு கேட்டகரியும் ரொம்ப இம்பார்ட்டண்டா. இட்ஸ் சிவியர் லைக் ப்ராப்ளம் ஃபார் த ஹெல்த் ஆஃப் த ஹியூமன் பீயிங். ஸோ அதை கன்சர்ன் பண்ணணும். அண்ட் தென் what WHO is going to do, we have to wait and see. The next news related to, there's a report released by the United Nations Population Fund 2022 கான அவங்க ஒரே ஒரு ரிப்போர்ட் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க, ஸ்டேட் ஆஃப் வேர்ல்டு பாப்புலேஷன் ரிப்போர்ட். அது 2022 கான அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சீயிங் தி அன்சீன் அப்படின்னா அன்இன்டெண்டட் ப்ரெக்னன்சிஸ் வந்து அதை வந்து தீமாக எடுத்திருக்காங்க. அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அன்இன்டெண்டட் ப்ரெக்னன்சிஸ் மூலமாக வரக்கூடிய பர்த் வந்து அதிகமாக இருக்குது, விச் மீன்ஸ் விருப்பம் இல்லாமல் கருத்தரிக்கிறது. அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றத we will discuss. 2015 and 19 உள்ளாடி அன்இன்டெட் ப்ரெக்னன்சி 121 மில்லியன் லைக் ப்ரெக்னன்சிஸ் வந்து லைக் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதில் காரணங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லேக் அண்ட் சேஃப் மாடர்ன் கான்ட்ரசெப்டிவ்ஸ் வந்து அவேர்னஸ் இல்லை பீப்புளுக்கு. 275 மில்லியன் உமன்ஸ் வந்து தே ஆர் நாட் அவேர் அபவுட் தோஸ் திங்ஸ். தே ஆர் நாட் யூஸிங் சேஃப் கான்ட்ரசெப்டிவ்ஸ். 257 மில்லியன் பீப்புள். அப்புறம் ரேப் ரிலேட்டட் ப்ரெக்னன்சிஸ் வந்து அதிகமாக இருக்குது. 53% உமன்ஸ் வந்து இஃப் தே ஹேவிங் செக்ஸ் தே ஆர் வயலன்ஸ் அனுபவிக்கிறாங்க அப்படின்றது சொல்லப்படுது. அப்போ அது ரேப் அப்படின்ற கேட்டகரியில். நார்மல் கன்சென்சுவல் செக்ஸ் கேட்டகரியில் 100% எடுக்கும்போது கன்சென்சுவல் செக்ஸ் வந்து ரேப் ரிலேட்டட் அப்படின்னா வயலன்ஸ்னால லைக் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் நடக்கிறதும் வயலன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ அதை ரேப் ரிலேட்டட் ப்ரெக்னன்சிஸ் அப்படின்ற கேட்டகரியில் கொண்டு வராங்க. வயலன்ஸ் இல்லாமல் நடக்கிறது கன்சென்சுவல் செக்ஸை விட ரொம்ப ரேப்பை விட ரொம்ப கம்மியாக இருக்குது. தட் இஸ் கன்சென்சுவல் செக்ஸ், விருப்பப்பட்டு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் இருக்கிறது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அண்ட் த நெக்ஸ்ட் ரைசிங் அபார்ஷன்ஸ். கிட்டத்தட்ட 60% அன்இன்டெட் ப்ரெக்னன்சிஸ், அதில் 30% பீப்புள் அடாப்டிங் ஃபார் அபார்ஷன்ஸ். அதுவும் வந்து அன்சேஃபாக பண்ணிக்கிறாங்க. அன்சேஃப் அப்படின்னா 45% சொல்கிறாங்க. அதனால நிறைய டெத் இருக்குது. அதனால வரக்கூடிய மெடிக்கல் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், ட்ரீட்மெண்ட்
அதுக்கு வந்து செலவு பண்ணக்கூடிய 553 மில்லியன் per year அப்படின்றது சொல்லப்படுது. ஸோ இதனால ஹெல்த் ரிஸ்க் அதிகமாகும். அது மாதிரி குழந்தை பெற்றுக்கிற விருப்பம் இல்லாமல் பெற்றுக்கும் அப்படின்ற போது குழந்தை வந்து எடை குறைவாக பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கேர் பண்ணிக்க மாட்டாங்க, பிறக்கக்கூடிய குழந்தைகள் கைவிடப்படுறது, இப்படிப்பட்டதான நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்றதும் இந்த ரிப்போர்ட்ல சொல்றாங்க. ஃபியூச்சர் சில்ட்ரன்ஸ் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஸ்ட்ரெஸ்ல போறது, குழந்தைங்க ஊட்டச்சத்து குறைவா பிறக்கிறது, அண்டர் வெயிட், ஊட்டச்சத்து குறைவா இருக்கிறது, இதெல்லாமே அன்இன்டெட் பிரெக்னன்சிஸோட அவுட்பேக் இல்லைன்னா இம்பேக்ட் அப்படின்றது சொல்லப்படுது. அது மாதிரி வார் நடக்கும்போது இப்போ உக்ரைன் போன்ற நாடுகளில் நிறைய கண்ட்ரிஸ், சிரியாவில் கண்டினியூஸாக வி ஹேவிங் சிவில் ப்ராப்ளம்ஸ், அந்த எமன்ல. அதனால 20% ரிஃப்யூஜிஸ், மெயின் ரிஃப்யூஜி வந்து பெண்கள் அதிகமாக வல்னரபிள். ஸோ தே ஆர் அஃபெக்டட் பை திஸ் ரேப் ரிலேட்டட் பிரெக்னன்சி கேட்டகரி, ஃபோர்ஸ்ட் அசால்ட் எக்ஸெட்ரா. ஸோ இதெல்லாமே இந்த ரிப்போர்ட்ல சொல்லப்படுது. யுனைடெட் நேஷனோட பாப்புலேஷன் ஃபண்ட், ஸோ யூ கேன் ஸ்டடி, இதுக்கு மேலே இருக்கக்கூடிய டீடைல்ஸ் யூ கேன் ஸ்டடி, டைம் இஸ் லெஸ். ஸோ யுனைடெட் நேஷன் பாப்புலேஷன் ஃபண்ட் ஆக்டிவிட்டீஸ், அதான் ஆக்சுவலாக இதோட நேம். யுனைடெட் நேஷன் பாப்புலேஷன் ஃபண்ட் ஆக்டிவிட்டீஸ், இதோட ஓல்டு நேம், அண்ட் த நியூ நேம் இஸ் பாப்புலேஷன் ஃபண்ட். அது வந்து யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியோட சப்சிடரி ஆர்கனா இருக்கு. யுனைடெட் நேஷன் எக்கனாமிக் சோஷியல் கவுன்சில் தான் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. செக்ஷுவல் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் பாப்புலேஷன் கண்ட்ரோலில் கொண்டு வரதுக்கும் அவேர்னஸ் கிரியேட் பண்ணி அதுக்காக ஃபண்ட் ஒதுக்குற, அதுக்கான ஒர்க்கை பண்ணுறது. WHO எப்படி டிசீஸை கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அதே மாதிரி பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பாப்புலேஷன் ரிலேட்டட் டேட்டாஸ், எதனால பாப்புலேஷன் அதிகமாகுது, எந்தெந்த ஏரியாவில் அதிகமாக இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸை கொடுக்கக்கூடியவங்க தான் இவங்க. இட் வாஸ் கிரியேட்டட் இன் த இயர் 1967 அண்ட் 68லேருந்து ஃபங்க்ஷன்ஸில் வந்துச்சு. ஸோ தட்ஸ் ஆல். தென் நெக்ஸ்ட் வந்து SDG, Sustainable Development Goal 3, that is health, and the Sustainable Development Goal 4, education, and the Sustainable Development Goal 5, gender equality. இதை மூணையும் அவங்க ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து யுனைடெட் நேஷன் வந்து ஃபண்ட் ஒதுக்காது, வாலண்டரியா கான்ட்ரிபியூஷன். ஸோ கண்ட்ரிஸ், பார்ட்னர் கண்ட்ரிஸ் ஹேவ் டு வாலண்டரி டொனேஷன்ஸ் கொடுக்கணும். இவங்க ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரே ரிப்போர்ட் நான் முதல்ல சொன்னேன், ஸ்டேட் ஆஃப் வேர்ல்ட் பாப்புலேஷன் ரிப்போர்ட். ஸோ தட்ஸ் ஆல். The next news related to legal aid clinic. Legal aid clinic is a சின்ன நியூஸ் தான், இருந்தாலும் வேர்ல்டு லைக் இந்தியா ஃபுல்லாக இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போ டெல்லியில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. We already aware about NALSA, that is National Legal Services Authority. Under Article 39A, it was introduced in the year 1987. The law was created, and then we having free legal aid via those National Legal Services Authority. National Legal Services Authority கூட we having State Legal Services Authority, District Legal Service Authority, and the தாலுக் லெவலில் we having Service Authority. இதன் மூலமாக ஃப்ரீ லீகல் எய்ட் கொடுத்துட்டு இருக்கோம். பெண்களுக்காக இருக்கட்டும், ஆண்களுக்காக இருக்கட்டும், யார் டிப்ரூவ்ட் செக்ஷன்ஸ் அண்ட் த கிரிவன்சஸை வந்து ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் மூலமாக கேசஸை முடிக்கிறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம இந்தியாவில் பண்ணிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இப்போ டெல்லியில் உமன்ஸுக்கு வந்து லீகல் எய்ட் கிளினிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. நேஷனல் கமிஷன் ஃபார் உமனோட சப்போர்ட் மூலமாக இது உருவாக்கப்பட்டிருக்கு. இதோட மெயின் பர்பஸ், உமன்ஸ் வந்து கிரிவன்சஸ், அவங்களோட ப்ராப்ளம், அவங்களுக்கு அஃபோர்டபிலிட்டி இல்லை, நார்மல் லீகல் ப்ரொசீஜர், அவங்களுக்கு லீகல் அசிஸ்டன்ஸ் வேணும், அவங்க வல்னரபிள் செக்ஷனாக இருக்காங்க அப்படின்றப்போ, ஸோ தே கேன் அப்ரோச் திஸ் லீகல் எய்ட் கிளினிக். த லீகல் எய்ட் கிளினிக் வந்து அவங்களுக்கு நியாயம் கிடைக்கிறது ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்தியா ஃபுல்லாக இது கொண்டு வரப்பட்ட வரவேற்கத்தக்கது. ஃபர்ஸ்ட் டைம் இட் வாஸ் இன்ட்ரடியூஸ் இன் டெல்லி ஸ்டேட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி கீழே இது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா டெல்லி ஹைகோர்ட் கீழே இருக்கும். தென் உமன் கேன் அப்ரோச், வால்கின் மூலமாக கவுன்சிலிங் எடுத்துக்கலாம், அட்வைஸ் எடுத்துக்கலாம், அண்ட் தென் கேசஸ் எப்படி ஃபைல் பண்ணுறது, அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் அவங்க தெரிஞ்சுக்க முடியும். தென் 7th நியூஸ் ரிலேட்டட் டு டெசர்ட் ஃபாக்ஸ். Desert fox you can see on the screen. இதை பொறுத்த வரைக்கும் ஸோ இது வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய டெசர்ட், அதனால தான் நியூஸ். டெசர்ட் ஃபாக்ஸ் இது ராஜஸ்தான் ஏரியாவில் இருக்குது. இட் இஸ் லைக் IUCN ஸ்டேட்டஸ் இஸ் லீஸ்ட் கன்சர்ன் தான், ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது. அண்ட் தென் வேர்ல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல Schedule 2 அண்ட் சைட்ஸ்லெஸ் 2ல இருக்குது. இதோட டிசீஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், மேங்கி டிசீஸ். நீங்கள் இந்த நம்ம ஊர்களில் தெரு நாய்களில் நீங்கள் இதை பார்க்கலாம், முடி இல்லாமல் இருக்கும் சில இடங்களில். அது வந்து ஒரு மைட் இன்ஃபெஸ்டேஷன் மூலமாக, நம்ம முன்னாடி கால்நடைகளுக்கு பார்த்தோம்ல, அதே மாதிரி இந்த இன்ஃபெஸ்டேஷன்ஸ் மூலமாக இதுக்கு வந்து அது இந்த தோள்களில் முடி இல்லாமல் போயிடும். ஸோ அது வந்து இதோட லைக் ஹேபிடேட் லாஸ், அப்புறம் இது வந்து வல்னரபிளாக இருக்குது அப்படின்றதுனால இதை போட்டிருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். அண்ட் த நெக்ஸ்ட் நியூஸ் ரிலேட்டட் டு, ரொம்ப டீட்டெயில்டாக படிக்க வேண்டாம், மேங்கி அப்படின்ற டிசீஸ்னா என்னன்னு படிச்சுக்கோங்க. அண்ட் தென் அந்த ஃபாக்ஸை பற்றி
அந்த ப்ரொடெக்ஷன் ஸ்டேட்டஸை படிச்சுக்கோங்க, அதுக்கு மேலே இது தெரிஞ்சுக்க வேணாம். தென் சிஏபிஎஃப் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸோட ரிப்போர்ட் பார்லமெண்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லுது அப்படின்னா, சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸில் மட்டும் கிட்டத்தட்ட 10 இயர்ஸில் லாஸ்ட் 10 இயர்ஸில் 1200 பீப்புள் வந்து சூசைட் பண்ணியிருக்காங்க. மன அழுத்தத்தினால சூசைட் அளவுக்கு போயிருக்காங்க. அண்ட் தென் தே டைட் பிகாஸ் ஆஃப் டொமஸ்டிக் ப்ராப்ளம்ஸ், இல்னஸ், அப்புறம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ எந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத நீங்கள் இதில் தெரிஞ்சுக்க முடியும். 1200 பீப்புள் ஹூ ஆர் எம்ப்ளாய்டு இன் தி சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் தே டைட் அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் அந்த டார்ச்சர். அது காரணம் என்ன சொல்லுவேன், 18 ஹவர்ஸ்க்கு பக்கத்தில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. 16 to 18 ஹவர்ஸ் அவங்களுக்கு டியூட்டி இருக்குது அப்படின்றது சொல்லப்படுது. இதெல்லாமே கவர்மெண்ட் கருத்தில் கொள்ளணும். அண்ட் தென் தே ஹாவ் டு ரிஃபார்ம் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும். தட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூபிஎஸ்சி எக்ஸாம். அண்ட் தென் செக்யூரிட்டி ரிலேட்டடாக என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு கேட்கும்போது இதை நீங்கள் இந்த ரிப்போர்ட்ஸை நீங்கள் அங்கே சப்மிட் லைக் எழுதலாம். மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வைல் ரைட்டிங் மெயின்ஸ் வாட் இஸ் செக்யூரிட்டி ரிலேட்டடான இஷ்யூஸ் கேட்டகரியில். சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் வி ஹேவிங் லைக் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் வி ஹேவிங் சிஆர்பிஎஃப் தட் இஸ் இன்டர்னலை பார்க்குறது, சிஎஸ்ஐஎஃப் ஐ வில் எக்ஸ்பிளைன். And then you having Assam Rifles, and then you having BSF, then you having ITBP, SSB, NSG. So இதெல்லாமே ஹோம் மினிஸ்ட்ரி கீழே வர. அசாம் ரைஃபிள்ஸ் வந்து முன்னாடி டுவல் கண்ட்ரோலில் இருந்துச்சு, இப்போ ஃபுல்லாகவே ஹோம் மினிஸ்ட்ரி கீழே வந்துருச்சு. தே ஹவ் சேஞ்ச், தே ஹவ் அமெண்டட். முன்னாடி டிஃபென்ஸ் கீழே அசாம் ரைஃபிள்ஸ் வந்து டிஃபென்ஸ் கீழே இருந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழேயும் அவங்க கண்ட்ரோல் இருந்துச்சு, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே இருந்துச்சு. இப்போ ஃபுல்லாகவே ஹோம் அஃபேர்ஸ் கீழே கொண்டு வந்துட்டாங்க, டுவல் கண்ட்ரோலை மாற்றிட்டாங்க. ஸோ நவ் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இஸ் நோ மோர். சிஆர்பிஎஃப் பொறுத்த வரைக்கும் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட போலீஸ் ஃபோர்ஸ். மாவோயிஸ்ட் த்ரெட்னிங், இன்டர்னல் டெரரிசம் கேட்டகரியில். இட்ஸ் நாட் இஸ்லாமிக் டெரரிஸ்ட் ஆர் ரேடிகலிஸ்ட் குரூப்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இல்லை, ஒன்லி ஆன் தி மாவோயிஸ்ட் குரூப்ஸ். அது ஸ்டேட்டுக்குள்ளாடி நடக்கக்கூடிய மாவோயிஸ்ட் நக்சல் மூவ்மெண்ட்டை தடுக்கிறதுக்காக இது உருவாக்கப்பட்டிருக்கு. அண்ட் தென் சிஎஸ்ஐஎஃப் இண்டஸ்ட்ரியல், ஏர்போர்ட்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்டோட இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாமே, ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட், இந்த மாதிரியான ஆஃபீஸஸ்ல எல்லாமே ப்ரொடெக்ஷன் பர்பஸுக்காக இவங்களை பயன்படுத்துறாங்க. என்எல்சி, பிஹெச்இஎல் எக்ஸெட்ரா. என்எஸ்ஜி இஸ் அ காம்பேக்டிங் ஃபோர்ஸ். டெரரிஸ்ட்டை வந்து காம்பேக்ட் பண்றதுக்கு. டெரரிஸ்ட் அட்டாக் ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னா இந்தியாக்குள்ளாடி, பார்டர்ல இல்லை, இந்தியாக்குள்ளாடி எதையாவது ஒரு இடத்துல டெரரிஸ்ட் அட்டாக் நடக்குது அப்படின்னா அதை வந்து முதல்ல போய் அட்டாக் பண்ணக்கூடிய குரூப் தான் என்எஸ்சி. இந்த பிளாக் கமாண்டோஸ் குரூப், பிளாக் கேட்ஸ் அப்படின்னு பேரு. அண்ட் தென் அசாம் ரைஃபிள்ஸ். ஸோ அசாம் ஏரியா, அசாமோட பார்டர் ஏரியா, தட் இஸ் மியான்மர் பார்டர் ஏரியாவில் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய த சோல் ரெஸ்பான்சிபிலிட்டி குரூப், சரியா. அண்ட் த பிஎஸ்எஃப் வந்து உங்களுக்கு பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ் ஏரியா. ஸோ ரெண்டு ஏரியாவும் பார்டர் ஏரியாவும் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய பார்டர் செக்யூரிட்டி போலீஸ் ஃபோர்ஸ். அண்ட் தென் யூ ஹேவிங் ஐடிபிபி, தட் இஸ் இண்டோ டிபெட் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ், சைனா. அப்புறம் யூ ஹேவிங் எஸ்எஸ்பி, இது சைனாவும் பூட்டானும் வர. எஸ்எஸ்பி வந்து நேபாள், சரியா. தட்ஸ் ஆல். ஸோ தீஸ் ஆர் தி பார்டர்ஸ். இந்த போலீஸ் ஃபோர்ஸ் உங்களுக்கு தெரியணும், இது இவங்களோட பர்பஸ் தெரியணும். சூசைட்ஸ் வந்து நீங்கள் அதை ப்ராப்ளம்ல எழுதிக்கலாம். நம்மளோட பார்டர் செக்யூரிட்டியில் என்னெல்லாம் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒர்க் ப்ரெஷர். அந்த அசாம் ரைஃபிள்ஸை பொறுத்த வரைக்கும் தே ஹாவ் டுவல் கண்ட்ரோல். இன்டர்னல் இன்சர்ஜென்சி அவங்க தான் பார்த்துக்கணும். இன்டர்னல் அப்படின்னா போடோ ப்ராப்ளம்ஸ், அண்ட் தென் பங்களாதேஷி பீப்புளோட மைக்ரேஷனால் அங்கே இருக்கக்கூடிய இன்டர்னல் போலீஸ் ஃபோர்ஸும் அவங்க தான் பார்த்துக்கணும். வெளியிலேருந்து வரக்கூடிய த்ரெட்டே அவங்க தான் பார்த்துக்கணும். ஸோ டுவல் ஒர்க் அப்படின்றப்போ 16 to 18 hours they have to work. Sleepless work அப்படின்றப்போ they are getting affected. That's the report given in the parliament. And the 9th news, World Energy Transition Report, Outlook report. It was released by International Renewable Energy Agency. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிப்போர்ட். டிரான்சிஷன், எனர்ஜி டிரான்சிஷனாலே நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபாசில் ஃபியூல்ஸ்ல இருந்து டிரான்சிஷன் ஆகுறது, விச் மீன் சேஞ்ச் ஆகுறது டு தி ரெனியூபிள் எனர்ஜி கேட்டகரி, சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, அப்புறம் லித்தியம் அயன் பேட்டரிஸுக்கு நம்ம மாறுறது. அதுலேயும் இஷ்யூஸ் இருக்குது. யூ பீப்புள் நோ தட். நம்ம 2050 வந்து நெட் ஜீரோவுக்கு போனோம் அப்படின்ற வேர்ல்டு டார்கெட்டாக இருக்குது. நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 2070 டார்கெட் வச்சுருக்கோம். இதெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னா we have to more focus on renewable energy. இவங்களோட ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம 1.5 டிகிரி சென்டிகிரேட் கண்ட்ரோல் பண்ணுறது, டீகார்பனைசிங் பண்ணுறது, நெட் ஜீரோ அட்டைன் பண்ணுறதுக்கு நம்ம கிட்டத்தட்ட 40% நம்ம வந்து ரினியூவபிள் எனர்ஜி 2030 அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஸ்டேட்டஸ் தட் இஸ் 14%. இவங்க ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும். இந்தியாவை பொறுத்தவரை வி அச்சீவ்டு 150.54 ஜிகாவாட்டுக்கான ரினியூவபிள் எனர்ஜி வந்து வி ஹேவிங்.
ஸோ அது வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறது லைக் இப்போ கரண்ட் டோட்டல் நியூக்ளியர் எனர்ஜி சேர்க்கும் போது நான் ஃபாசில் ஃபியூவல்ஸ் வந்து 157.32 GW. வி ஹாவ் டு ஒர்க் மோர். நம்மளோட ஸ்டேட்டஸ் இன்டர்நேஷ்னலில் 87th ரேங்காக இருக்குது. ஸோ அதில் ஒர்க் பண்ணால் தான் 2070 வி கேன் கோ ஃபார் நெட் ஜீரோ அப்படின்றதும் இந்த ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் தென் யூ கேன் சி த நெக்ஸ்ட் நியூஸ் ரிலேட்டட் டு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரோட விசிட் டு ஸ்ரீலங்கா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ். தெர் ஆர் 3 தீவுகளில் வந்து இந்தியா வந்து ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. சைனாவோட வெஞ்சர் கொடுக்கப்பட்டது. ஆல்ரெடி இட் வாஸ் லைக் 2021 ஜான் 2022 நினைக்கிறேன், திஸ் இயர். அதை வந்து அவங்களோட ஸ்ரீலங்காவோட பார்லமெண்ட்ரி ஹவுஸாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாமே வந்து சைனாவுக்கு அந்த 3 தீவுகளையும் சோலார் பவர் கிரிட் தயாரிக்கிறதுக்கு, அப்படின்னா ஹைப்ரிட் எனர்ஜி தயாரிக்கிறதுக்கு அந்த ப்ராஜெக்ட் அந்த தீவுகளை கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணாங்க. இப்போ சைனா ஸ்ரீலங்கா வந்து பயங்கர எக்கனாமிக் கிரைசிஸ் போனனால சைனா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலை. இந்தியா ரொம்ப ஹெல்ப் பண்ணுறதுனால இப்போ இந்தியா வந்து பார்கெயின் பண்ணி அதை எடுத்திருக்கும். இட்ஸ் நாட் டிப்ளமேட்டிக் பார்கெயின் தான், இது மிரட்டுதலுக்கான பார்கெனிங் கிடையாது. டெஃப்ட் ஐலண்ட், தட் இஸ் இந்த ஐலண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட்ஸ் நியர் டு நம்மளோட ராமேஸ்வரம், தட் இஸ் கச்சத்தீவுக்கு ரொம்ப பக்கத்தில் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்ப நாட்டிக்கல் மைல்ஸ் கம்மி. அதில் சைனாவோட டாமினன்ஸ், சைனாவோட லைக் ஆட்கள் அங்கே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா நம்மளோட செக்யூரிட்டி த்ரெட்னிங் இருக்கும் அப்படின்றதுனால தான் இப்போ நம்ம அது கிடைச்சது ஒரு வாய்ப்பு அப்படின்றது சொல்லப்படுது. டெஃப்ட் ஐலண்ட், தட் இஸ் அதர்வைஸ் இட் இஸ் கால்ட் அஸ் நெண்டு தீவு, அனலை தீவு அண்ட் தென் நைனா தீவு. இந்த 3 தீவு ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேப்பில் எல்லா தீவும் உங்களுக்கு காமிக்க முடியல, கீழே இருக்கக்கூடிய மேப்பில் இட் இஸ் அவைலபிள். அது ரொம்ப ஜூம் பண்ணி எடுத்ததுனால யூ கேன் சி தோஸ் திங்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வி ஆர் கோயிங் டு, நம்ம அந்த தீவை நம்ம பார்ட்டுக்கு எடுக்கலை, வி ஆர் கோயிங் டு பில்ட் சோலார் எனர்ஜி அண்ட் ஹைப்ரிட் பவர் வந்து அங்கே உருவாக்க போகிறோம், ரினியூபிள் எனர்ஜி கேட்டகரி. அது யாருக்குன்னா நமக்கு கிடையாது, ஸ்ரீலங்காவுக்கு தான் அதை கொடுக்க போகிறோம், நம்ம தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஆனால் இந்த தீவு வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். லைக் எக்ஸ்டர்னல் பீப்புள் வந்து டாமினன்ஸ் அங்கே இருக்காது. இட் வில் ஹெல்ப் டு ப்ரொடெக்ட் அவர் sovereignty. தென் 11th நியூஸ் ரிலேட்டட் டு நியூ ஹாரிசான். நியூ ஹாரிசான்ன்றது நாசாவோட ப்ளூட்டோவோட லைக் ப்ளூட்டோவை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு அனுப்பப்பட்ட சேட்டலைட் ஸ்பேஸ் கிராஃப்ட். இதோட லைக் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, இது ஒரே ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் தான் அனுப்பியிருக்காங்க, வேற எந்த கண்ட்ரியுமே இது வரைக்கும் அனுப்பலை. 2015 இட் வாஸ் லான்ச். ஐசி லாவா ஃப்ளோ வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ப்ளூட்டோவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட -278°C இருக்கக்கூடிய ஏரியா. அப்போ அவங்களுக்கு அங்கே வந்து ரொம்ப ஹீட்டோட எக்ஸ்போசர் இருக்காது. சன்லைட் லைக் பட்டாலுமே ஹீட்டோட எக்ஸ்போசர் அங்கே இருக்காது. ரைட் மூன்ஸ் அப்படின்ற பிளேஸில் தான் இட்ஸ் கால்ட் அஸ் வல்கனோ. அந்த வல்கனோவில் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி எரி குழம்பு வராது, ஐசி வாட்டர் வெளியில் வரும். அது வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது. 4 to 5 kilometers தான் இந்த மவுண்டனோட ஹைட் இருக்கு அப்படின்றது ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். ஜஸ்ட் நோ த நேம் அண்ட் த நியூ ஹரிசான்ன்றது அதோட பர்பஸ் என்ன, எந்த நாடு அமைச்சிருக்காங்க, இது மட்டும் போதும். இதுக்கு மேலே டீட்டெயில் அதில் நீங்கள் படிக்க வேணாம். யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் கோ அண்ட் வாட்ச் தோஸ் திங் ஃப்ரம் தி வெப்சைட். And the next news related to 12th news, that is Indian Ocean Naval Symposium ஃபர்ஸ்ட் மேரிடைம் எக்ஸசைஸ். இந்தியன் ஓஷன் நேவல் சிம்போசியம்னாலே இந்தியன் ஓஷன் ரீஜனில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸுக்கான நேவல் கனெக்ட் தான். இது இந்தியாவால் உருவாக்கப்பட்ட 2007 இட் வாஸ் காயின்ட். கோவாவில் நடந்த மீட்டிங்கில் தான் இது காயின் பண்ணப்பட்டுச்சு அண்ட் தென் இட் வாஸ் கிரியேட்டட். அதோட மீட்டிங்ஸ் தான் இப்போ தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி. இந்தியன் ஓஷன் ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த லிட்டரலில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாமே ஒருங்கிணைந்து கோஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக ஏதாச்சும் ஒரு சுனாமி, ஏதாச்சும் ஒரு பேரழிவுகள் உருவாச்சு அப்படின்னா இந்த நேவல் குரூப்ஸ் வந்து கோஆப்ரேட் பண்ணுவாங்க. தட் இஸ் ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ஸ், டிசாஸ்டர் ரிலீஃப். அந்த கேட்டகரியில் தான் இந்த எக்ஸசைஸும் கண்டக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இதில் கிட்டத்தட்ட 15 கண்ட்ரிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி கோவாவில் இதுக்கான எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணப்பட்டிருக்கு. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். இந்த குரூப்பை பற்றி டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. நோ டைம் டு எக்ஸ்பிளைன். இந்தியன் ஓஷன் நேவல் சிம்போசியம் அப்படின்றது இந்தியன் ஓஷன் ரீஜனில் இருக்கக்கூடிய நேவல் எல்லா கண்ட்ரிக்குமே நேவல் குரூப் இருக்கும், நேவல் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த நேவல் ஃபோர்ஸுக்கான ஒரு ஐக்கியம் தான் இது. எல்லா நேவல் சீஃப்ஸும் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஏதாவது ஒரு கண்ட்ரியில் மீட் பண்ணி செக்யூரிட்டி எப்படி டெவலப் பண்ணுறது, இந்த ஏரியாவில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா எப்படி டேக்கிள் பண்ணுறது, ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். எந்தெந்த கண்ட்ரிஸ் மெம்பர்ஷிப் இருக்குது அப்படின்றத அதை 4 பிரிச்சிருக்காங்க. சவுத் ஏஷியன் லிட்டரல்ஸ், தட் இஸ் பங்களாதேஷ், இந்தியா, மால்தீவ்ஸ் எல்லாம் வரும். வெஸ்ட் ஏஷியன் அப்படின்னா அரபிக் கண்ட்ரிஸ் அதில் வருது.
அண்ட் தென் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் அப்படின்றப்போ கோமரோஸ், ஜிபோத்தி, சவுத் ஈஸ்ட் ஏஷியன், ஆஸ்திரேலியன் லிட்டரல்ஸ் அப்படின்னா இந்த ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா போன்ற கண்ட்ரிஸ் அதில் வருது. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். த நெக்ஸ்ட் நியூஸ் ரிலேட்டட் டு பமியா புத்திசம். பமியன் புத்திசம், புத்தாவோட ஸ்டாட்யூ ஆப்கானிஸ்தானில் இருக்குது. அதை வந்து ரொம்ப சிதைச்சிட்டாங்க. டாலஸ்ட் புத்தா ஸ்டாட்யூ இன் த வேர்ல்ட் ஆப்கானிஸ்தானில் இருக்குது. ஸோ யூ கேன் சி த இமேஜ். அது ரொம்ப சிதைச்சிட்டாங்க. ஆப்கானிஸ்தான் வந்து அங்கே தாலிபான் கண்ட்ரோலில் இருக்கும்போது ஃபைனலி இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அதை வந்து நாங்கள் கன்சர்வ் பண்ணுறோம், ப்ரொடெக்ட் பண்ணுறோம் அப்படின்றது தாலிபான் ரூலிங் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. தட்ஸ் வை இட்ஸ் யுனெஸ்கோ சைட். தட்ஸ் ஆல். தென் 14th நியூஸ் ரிலேட்டட் டு நேத்ரா. நேத்ராவை பொறுத்த வரைக்கும் நெட்வொர்க் ஃபார் ஸ்பேஸ் டெப்ரிஸ் ட்ராக்கிங். இப்போ இன்னைக்கு ஹிந்து பேப்பரில் வந்த நியூஸ், ஸ்பேஸ் ஜங்க் அதிகமாயிட்டு இருக்கு. அதனால இஸ்ரோவும் அதுக்கான கான்ட்ரிபியூஷன்ஸ் டெப்ரிஸ் வந்து ட்ராக்கிங் பண்ணுறேன். டெப்ரிஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பேஸில் இருந்து சேட்டலைட்ஸ் உடைகிறதுனால, சேட்டலைட்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகுறதுனால வேற கண்ட்ரிஸோட சேட்டலைட் இல்லைன்னா நம்ம ஒரு வாட்டி ஏசாட் மூலம், ஆன்டி சேட்டலைட் மூலமாக ஒரு மிசில் மூலமாக அதை உடைச்சோம் ஒரு சேட்டலைட். இது மாதிரி டெப்ரிஸ் வந்து ரொம்ப லோயர் ஆர்பிட்ல இருந்துச்சு அப்படின்னா, லோயர் ஆர்பிட்ன்றது 0 to 2000 கிலோமீட்டர்ஸ். அந்த ஆர்பிட்ல இருக்கக்கூடிய ஸ்பீடு வந்து ரொட்டேட்டிங் ஸ்பீடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல நம்ம வேற சேட்டலைட் வச்சிருந்தோம் அப்படின்னா இந்த டெப்ரிஸ் போயிட்டு அதை அஃபெக்ட் பண்ணுறதுக்கும், அது கொலிஷன் ஆகி அதுவும் வந்து டெப்ரிஸாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பேர் கேஸ்லர் சிண்ட்ரம். நாசாவோட பழைய சயின்டிஸ்ட் வந்து கேஸ்லர் சிண்ட்ரம், டொனால்டு கேஸ்லர், இந்த வேர்டை காயின் பண்ணியிருந்தாரு. அது வந்து டாமினோ எஃபெக்ட் மாதிரி, செயின் ரியாக்ஷன் மாதிரி. இது போய் இன்னொன்றில் உடையும். அப்படி அந்த பீசஸ் வந்து இன்னும் அதிகமாக ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் ஆகும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் ஆகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கொலிஷனுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றதான். நேத்ரா அப்படின்ற ப்ராஜெக்ட் வந்து நம்ம இன்னும் லான்ச் பண்ணலை. வி ஆர் கோயிங் டு லான்ச் ஃபியூச்சரில். அதை லான்ச் பண்ணும்போது இதை ட்ராக்கிங் பண்ணக்கூடிய வேலைகளை பண்ணுறதுக்கு தான் இதை பண்ணுறோம். எந்தெந்த டெப்ரிஸ் எந்தெந்த ஏரியாவில் இருக்குது, அதை எப்படி நம்ம சேட்டலைட்ஸ் அடிக்கிறத தடுக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ தட்ஸ் அபவுட் தி நேத்ரா ப்ராஜெக்ட். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். நவ் த டைம் ஃபார் தி MCQ. First news related to which of the following chief characteristics of the mixed farming. Statement number one, options are cultivation of both cash crops and food crops. Statement number two, that is options cultivation of two or more crops in the same field. Option three, rearing of animals and cultivation of crops together. Option D, none of the above. The next news, which of the following statements are correct regarding National Innovation Foundation, India? NIF is an autonomous body of Department of Science and Technology under the central government. NIF is an initiative. Statement number two, NIF is an initiative to strengthen the highly advanced scientific research in India's premier scientific institution in collaboration with highly advanced foreign scientific institutions. Select the correct answer using the code given below. Options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 3, consider the following countries. Statement number 1, Denmark. Statement number 2, Japan. Statement number 3, Russian Federation. Statement number 4, United Kingdom. Which of the above are the members of the Arctic Council? So this was the question asked during the 2014 UPSC exam. Options are A, 1, 2 and 3 only. Option B, 2, 3 and 4 only. Option C, 1, 4 and 5 only. Option D, 1, 3 and 5 only. Question number 4, right to privacy is protected under which article of the Constitution of India? Options are A, Article 15. Option B, Article 19. Option C, Article 21. Option D, Article 29.
Question number 5. Which of the following state is the first organic state in India? A. Madhya Pradesh, B. Sikkim, C. Manipur, D. Odisha. So now we will see the answers. Answer for the question number 1, that is C. Answer for question number 2, answer is A. Question number 3, answer is D. Question number 4, answer is C. Question number 5, answer is B. So that's all about today's current affairs and MCQ. Thanks a lot for joining.